ஆதி என்பதாகும். எந்நாளுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இந்த 3 வசனங்களிலேயே பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி என்று இன்றைக்கு பேச வேண்டிய தலைப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். இறைவனுடைய சித்தம் அவ்வாறு இருக்கிறது. இந்த அர்த்தநாரீஸ்வரர் பற்றி இன்றைக்கு அழகான ஒரு சொற்பொழிவை நாம் கேட்க இருக்கிறோம். வருகின்ற பக்தர்கள் ஆங்காங்கே அமர்ந்து உங்களுடைய இதை கேட்கும் முன் ஒரு சிறு அறிவிப்பு ஒன்று நாங்கள் சொல்கிறோம். இந்த ஆலயத்தின் விரிவாக்கம் மிக விரைவில் நடக்க வேண்டும் என்று எம்பெருமானின் கட்டளையை ஏற்று அதற்கான நிதி திரட்டும் பணியிலே நமது பக்த ஜன சபை ஏற்பாடுகள் செய்திருக்கிறது. அந்த வகையிலே நமக்கு 1 கோடிக்கு மேல், அதாவது கோடின்றது நான் கோடி தான் காட்டுறேன், அதனுடைய செலவினங்கள் அதிகம். அதனால் உங்களால் இயன்றதை, நமக்கு எவ்வளவோ செலவு இருக்கும், எவ்வளவோ பண்ணுவோம், அப்புறம் நம்ம எதையா கொண்டு போய் இது பண்ணுவோம். நம்ம உடம்பு வரும்போது நம்ம டாக்டர்கிட்ட போனால் அவங்க கேட்கறது முதல்ல 85,000 கட்டிவிட்டு எங்களிடம் பேசிடுவாங்க. இறைவன் அப்படியெல்லாம் சொல்லுவதில்லை. நாம் இந்த இடத்திலே வரும்பொழுது நாம் வேண்டுகிறோம். அவர்களுடைய அந்த ஆலய வளர்ச்சிக்கு நாம் உதவ வேண்டியது நம்முடைய பங்காக எண்ணி உங்களால் இயன்றதை, அதாவது இதை கொடு அதை கொடுன்னு நான் கேட்கல, உங்களால் இயன்றதை இந்த ஆலய மேம்பாட்டிற்கு அளிக்க வேண்டுமா கேட்டுக்கொண்டு மேற்கொண்டு உரையை தொடர்வதற்காக ஸ்ரீ பிரபாகரன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். யாவும் சிவமே, சிவமே யாவும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் வாழ்க்கையில். அதை வெளிக்கொறணும்னா யாராவது நமக்கு ஒரு குரு இருந்தால் நல்லா இருக்கும். குருன்றதுக்கு நமக்கு மிகப்பெரிய மகான்கள் எல்லாம் கிடைக்கணுன்ற அவசியம் கிடையாது. யாரோ போகிற போக்கில் கூட சொல்லிட்டு போயிடுவாங்க, இதை பண்ணணும். அவங்க கூட ஒரு மானசீக குருவாக இருக்கலாம். நம்மளா தேடிட்டு போக வேண்டிய எப்பவுமே குருவுக்கு அவசியம் கிடையாது. குருன்றவர் நம்மளை செலக்ட் பண்ணுவார், அதுதான் குருன்றது உலகத்தில். அது மாதிரி எனக்கு கிடைச்ச வாய்ப்பை இன்றைக்கு பேசுவதற்கு, எல்லாம் வல்ல சிவபெருமானை பற்றி பேசுவதற்கு, இந்த பேசுறது எப்படி இருக்கணும்னா, ஸ்ரீருத்ரம் எல்லாருக்கும் தெரியும். ருத்ரம் வேதம் எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த வேரபுரீஸ்வரர் ஆலயத்தில் ஓதீஸ்வரரை பற்றி நம்ம பேசுறது மிக சிறப்பு. அந்த ஸ்ரீருத்ரத்தில் ஒரு வரி வரும். அதில் பார்த்தீங்கன்னா மது வட்சயாமி மது வதீட்சயாமி. திருப்பியும் சொல்கிறேன், மது வட்சயாமி மது வதீட்சயாமி. அப்படின்னா நம்ம பேசுகிற சொற்களில் குறைகள் இல்லாமல், ஒருத்தரை பற்றி குறை சொல்லாமல், ஒரு பெருமனை பற்றி குறை சொல்லாமல், உயர்ந்தவர்களை தாழ்த்தி பேசுதல் கூடாது, தாழ்ந்தவர்களை உயர்த்தி பேசலாமே தவிர உயர்ந்தவர்களை ஒருபொழுதும் தாழ்த்தி பேசக்கூடாது, அவர்களை பற்றி இல்லாத பேசக்கூடாது. நாம் பேசுகின்ற பேச்சு குற்றமில்லாத வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஸ்ரீரங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படியே நாம் பேச வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். உலகலாம் முன்னோருக்கு அறிவன் நிலமலாய் நீர்மை வெளியன் அழகில் ஜோதியன் நம்பளத்தவன் மலர் செம்மடி வாய்த்து உணர்வான். இறைவனை தொழுது என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இன்று இந்த சிவமே பாதி என்பது, இன்று சிவநாய பேரவையின் நிறுவனர் கூறியது போல அர்த்தநாரீஸ்வரரை பற்றி அதில் பார்க்கலாம். அர்த்தநாரீஸ்வரர் என்றால் சிவமும் சக்தியும் சேர்ந்தது என்பதுதான் இது. இந்த சக்தி என்பது பல விதங்களில் நம்முடைய வெளிப்பாடாக இருக்கலாம். இப்போது ஒரு கோயில் ஆலயத்தில் நம்ம வழிபாட்டுக்கு வந்தோம்னா கூட அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கும்.
அந்த உணவுகளை பயன்படுத்தி நம்ம சிவத்தை அடையலாம். அதுதான் நமக்கு சக்தியாக இயல்பாக நம்முடைய சக்தியை ஒருமைப்படுத்துவது, ஒழுக்கப்படுத்துவது என்பதாகும். இதில் இந்த சிவனை பார்த்தீங்கன்னா சிவனை பற்றி பார்க்கும்போது ஒன்று சிவத்தை அடையணும்னா அதுக்கு மற்ற நிறைய சமாச்சாரம் உலகத்தில் இருக்க நம்ம அதெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டியது கட்டாயம் நமக்கு. அப்போது எளிதாக இருக்கும். எப்படி நம்ம கல்வியில் சிறந்த விளங்கணும்னா படிப்படியாக படிச்சுட்டு போகிறோமோ அந்த மாதிரி நம்ம அந்த சிறந்த வழிமுறையில் போகும்போது கண்டிப்பாக நம் இறைவனை தொழுது நம்முடைய குறைகள் எல்லாம் இல்லாமல் நல்வாழ்க்கை செல்வம் பெற்று வாழ்வதற்கான ஒரு வழிமுறை தான் அது. ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோ தடைகள் ஏற்படும், அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி செய்து நல்ல முறையில் நம்முடைய வாழ்க்கை செல்ல வேண்டும். நம்மால் குறை இல்லாமல் இருக்க முடியாது. உலகத்தில் யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் இருக்காது, துன்பங்கள் இல்லாமல் இருக்காது. ஆனால் அந்த துன்பங்களை களைவதற்கு நமக்கு சக்தி வேண்டும். அதுதான் நாம் எவ்வாறு அந்த சக்திகளை பெறுவது, அது வழிமுறை எப்படி, ஒரு வழிபாடு என்றால் எப்படி செய்ய வேண்டும், ஆலயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நிறைய இருக்காது வழிமுறைகளெல்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன சில சமாச்சாரம்லாம் தெரிஞ்சுக்கிறேன். சில சமயம் பூஜைகள்லாம் எப்படி நடக்கிறது, சிவனை பற்றி எப்படி நடக்கிறது, அதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சகவ்யம்னா என்ன, அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பிரதட்சணம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம், எத்தனை வழிமுறை இருக்குன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரண்ய சுயம்புகள்லாம் இருக்கிறது. சுயம்புகளில் ஆரண்ய சுயம்பு அதுங்களை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். லிங்கங்களின் எத்தனை மகிமைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம், லிங்க வழிபாடை பற்றி. நந்திகளில் 5 வகை இருக்கிறது, அந்த பஞ்ச நந்திகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பூஜைகள் செய்கிறார்கள், 5 பூஜைகள் செய்கிறார்கள், எவ்வாறு அந்த பூஜைகள் செய்து எல்லாத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும். நமஸ்காரம் செய்கிறோம் கோயில்களில், அது எவ்வாறு செய்ய வேண்டும், எந்தெந்த முறைக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பஞ்சாட்சரம் இருக்கிறது, நமச்சிவாயை பற்றி. அது பஞ்சாட்சரம் என்றால் என்னென்ன பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமானின் நடனம் கலைகள் சிறந்தது. சிவநாயகப் பேரவை கலை, தொண்டு, நூல் நயம் ஆகியவற்றை உள்ளடக்கியது இந்த சிவநாயகப் பேரவை ஆகும். அதனுடைய முக்கியமான பாகம் கலை, நாட்டியம். அதை நடனம், சிவனுடைய என்னென்ன நடனங்கள் இருக்கின்றன சிறிதாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக நாம் எல்லோரும் சிறப்பாக பிரதோஷத்தை கொண்டாடுகிறோம். அந்த பிரதோஷங்கள் எத்தனை வகைப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒன்றொன்றாக பார்க்கலாம். இந்த நான் கூறிய இப்பொழுது 10 வழிமுறைகளையும் சிவனை பற்றிய வழிமுறைகள், வழிபாடு வழிமுறைகளையும் நமக்கு எவ்வாறு சக்திகளை பெறுவது என்பது பற்றியும் பார்க்கலாம். அதனை நான் என்னுடைய கவிதை நடையில் அவற்றை தொகுத்தளித்திருக்கிறேன். இவற்றில் நான் சொன்னதில் முதலில் பஞ்சகவியம் என்பது என்னை பார்க்கலாம். பஞ்சகவியம் என்பது பால், தயிர், நெய், சாணம் மற்றும் கோமியம் ஆகும். இதை எவ்வாறு செய்வது என்பதை என்னுடைய கவிதை நடையிலே நான் கூறுகிறேன். பால் தரும் பசுக்களை பெறுவதும், சொல்வலம் சேர்ந்து பேசுவதும், போல் கொண்டு கால்நடை காப்பதும், வாழ்வளராவானரமே கடமை அது. தயிரை பற்றி, தயிர் வெண்ணெய் தன்னடக்கம் உடையது, வயிர் போனகம் வாழும் மானது, உயிர் வாழ்ந்திட உன்னதம் பாலானது, பயிர் வைக்கோல் பசுவிற்கு உணவது. அடுத்தபடியாக நெய். நெய் உண்டிடு 40 வரை, பொய் உரைப்பு நாற்றம் முறை, வாய் உள்ளது வார்த்தை வரை, மெய் உதிர்வது தீயின் இறையே. இந்த நெய் உண்டிடு என்று வரும்போது பார்த்தீங்கன்னா யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த பழமொழியோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனை, யானை என்பது அல்லது ஆனை. ஆ என்றால் பசு, பசுவிலிருந்து கிடைக்கப்படுகின்ற நெய். யானைக்கு ஒரு காலம், அடுத்தது பூனைக்கு ஒரு காலம். பூ என்றால் பூவில் இருந்து வருகின்ற நெய் தான் அது பூனை. அதுதான் பூனை. சாதாரண கேட்டுக்கான பூனையில் பூனை. அதாவது மனிதன் 40 வயது வரைக்கும் இந்த நாம் பசுவின் நெய்யை உபயோகித்தால் உடல்நலம் நன்றாக இருக்கும். அதற்கு 40 வயதிற்கு மேற்பட்டு பூவிலிருந்து கிடைக்கப்படுகின்ற நெய்யான
தேன் அருந்தினால் உடலுக்கு நல்லது சேர்க்கும். அதை தான் யானைக்கு பிறந்த புனைக்கு என்று கூறுகிறார். அதன் நெய்யினுடைய சிறப்பு, அதை தான் நெய்யின் எவ்வளவு வலிமை தரும் என்பதை தான் எல்லா கோயில்களிலும் அபிஷேகமாகவும் தீர்த்தமாகவும் விளக்கு ஏற்றும் போதும் அதனுடைய பயனை பற்றி நாம் சக்திகளை எப்படி பெறுவது என்பதற்காக தான் சிவனத்தை நோக்கி நாம் சக்தி எவ்வளவுக்கு நமக்கு தேவை என்பதற்கான ஒரு வழிமுறை தான் அது. அடுத்தபடியாக சாணம் ஏறிட்ட சாம்பல் இடுவாய் மனம் என்றும் நரேசன் நினைவாய் கோசலம் அமைக்க குணமது கொள்வாய் குமியம் பயனது இனியது விலகுமே. முன்னெல்லாம் வாசல் தெளிச்சு எல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணின்றதுனால இப்போ நம்ம கால சூழ்நிலை பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் கோசலம் அமைத்தாவது நமக்கு நல்லது செய்யலாங்கிறத பற்றி தான் இந்த பஞ்ச கவியத்தை பற்றின சிறப்பும் அது நமக்கு எவ்வளவு வாழ்க்கையில் ஒரு சக்தியை கொடுக்கும், இதெல்லாம் ஒரு வாழ்வழிக்கு தேவையானது தான். இறைவனை சிவம் அடைந்தால் இதுக்கு சிவத்தை அடையணும், இந்த சக்தியெல்லாம் நமக்கு தேவைப்படுறதை பற்றி தான் இருக்குது. அடுத்தபடியாக இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதட்சணம் பண்ணுவோம். கோயில் வந்து பிரதட்சணம் பண்ணுவோம். இந்த பிரதட்சணம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பல வகை பிரதட்சணம் இருக்குது. நம்மக்கிட்ட என்னென்ன பிரதட்சணம் இருக்குன்னா முக்கியமான ஒரு 5 பிரதட்சணம் இருக்குது. ஆத்ம பிரதட்சணம்னு ஒன்று இருக்குது, திருப்படை பிரதட்சணம்னு ஒன்று இருக்குது, கோயில் பிரதட்சணம்னு ஒன்று இருக்குது, அங்க பிரதட்சணம்னு ஒன்று இருக்குது, அடி பிரதட்சணம்னு ஒன்று. இதில் சிலதெல்லாம் நமக்கு தெரியும், சிலதெல்லாம் நம்ம கைப்பற்றிட்டு தான் வரும். நம்ம வட நாட்பாடு கொண்டு தான் வருது. ஆட்டம் அனுதினம் ஆடுவார் அழகாக பாட்டம் தவற ஆடுவார் மகிழ்வாக நாட்டம் முற்பொழுது நளினம் கருத்தாக வட்டம் தண்ணீரே ஆத்ம பிரதட்சணமே. அது ஆத்ம பிரதட்சணம். மனசார பிரதட்சணம் பண்ணுறது ஆத்ம பிரதட்சணம். அடுத்தது திருப்பழனி பிரதட்சணம். முப்படி கண்டு மும்மணி கொடையும் அப்படி சுற்றி அம்மணி பரிணயம் தப்படி செய்யா திருமேனி தரிசனம் இப்படி செய்து திருப்பணி பிரதட்சணமே. செய்யல் செய்தல் சிறுமை செய்திடும் மெய்தன் தொழுகை மகிமை அழைத்திடும் ஆஞர் சேர்தல் ஆரறிவு மலர்ந்திடும் துயன் புரிதல் கோயில் பிரதட்சணமே. அடுத்தபடியாக அங்க பிரதட்சணம். அங்கம் யாவும் அசைந்து ஆலயத்தே பங்கம் போகும் அங்க பிரதட்சணமே. சங்கம் பொழுதும் மாட்டிடும் நாட்டிடுவே தங்கும் ஆரோக்கியம் அடி பிரதட்சணமே. பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் பேணுவதற்காக வேண்டுவதுதான் அடி பிரதட்சணம். யாருக்காக உடல்நிலை சரியாக வேண்டுவதுதான் நம்ம சக்தியை பெறுவதற்கான ஒரு வழி. அதுதான் சொல்லி சிவமே பாதி பாதி நம்ம என்ன செய்ய வேண்டும், வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டும்ன்றத நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது தெரிஞ்சதை நான் நினைவு கூறுவேன், தெரியாதவர்களுக்கு தெரிஞ்சதுக்காக இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து நம்ம இயற்கையாகவே நம்மளுக்கு வரும். இயற்கையாகவே சிலதெல்லாம் நமக்கு தன்னால் சில பேர் சொல்லணும்னு வரதில்லை. அதை தான் நம்ம வந்து சுயம்புன்னு சொல்லுவோம். தானாக ஒரு தனக்குத்தானே வரும். இதில் வந்து சுயம்புன்னா லிங்கம், அதாவது லிங்க வடிவங்களும் இறைவன் எங்கெங்கெல்லாம் தோன்றியிருக்காவோ எல்லா விதமான இறைவனும் அதெல்லாம் நம்ம சுயம்புன்னு சொல்லுவோம். இந்த சுயம்புகளை பார்த்தீங்கன்னாக்காக இதில் ஆரண்ய சுயம்புகள்னு சிலதெல்லாம் இருக்குது. எங்கெங்கே ஆரண்யம்லாம் இருக்கோ அதை பற்றி அப்புறம் நம்ம விவரமாக பேசலாம். இப்போ நம்ம அந்த சுருக்கமாக சொல்கிறாங்க 5 ஆரண்யம் பற்றி. வேதாரண்யம் அப்படின்னு ஒன்று இருக்குது, சேதாரண்யம் அப்படின்றது, வில்வாரண்யம், வித்யாரண்யம், தர்பாரண்யம் அப்படின்ற 5 வகையான ஆரண்யங்கள் மிக முக்கியமானது. அந்த 5 வகையான பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். என்னுடைய கவிதை நடையிலே சொல்கிறேன். வேதாரண்யம் திருமறை காடு வடிவமது சுயம்பு கொளறு பதிகம் அன்பின கொள்கையது இயம்பு வினையில்லா சரஸ்வதி விட்டிருப்பது இயல்பு வன்னிமர தொட்டிலிடும் வம்சவிருத்தி நம்பு. சேதாரண்யம் திருவெண்காடு சுயம்பு வடிவம் அது புதன்கிரக தோஷமது செய்திடுவாய் பரிகாரம் ருத்ரபாதம் அமைந்திருக்கும் உருதிரனின் சிறப்பும் அது அகோரமூர்த்தி தோன்றலகு அசுரகுணம் அழிவும் அது. அடுத்தபடியாக வில்வாரணத்தை பற்றி பார்ப்போம். வில்வாரண்யம் சுயம்பு வில்வாரணி சிங்கம் நட்சத்திர மலை உயரம் நாயகனின் அங்கம் லிங்கமான முருகனவன்
தேச வடிவம் கொண்டாடும் மக்களின் குடும்பம் அது சீரக்கும். இந்த வில்லுவாரணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அங்கே போனீங்கன்னா மக்களுடைய குடும்பமானது நல்லபடியாக நடப்பதற்காக அங்கே இருக்கிறார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருகனே லிங்கமாய் லிங்கமே முருகனாய் நம்ம வில்லுவாரணத்தில் அங்கே இருக்கும். வில்லுவாரணத்தில் செங்கம் ஏரியா ஊர் இருக்குது, அங்கே போனீங்கன்னா பார்க்க முடியும். அதில் அடுத்தபடியாக வித்யாரண்யமையல் வெல்வியில்லா உபநிடதம் பார்க்க போடுறது. அமைதி நிற தியானம் அனுபூதியின் நெறிகளும். அடுத்தபடியா தர்பாரண்யம் திருநள்ளாறு திருத்தலம் தானும் நடத்தியட்டம் சனீஸ்வரரை வணங்கியே வாழும். இப்படியாக இந்த ஆரண்ய சுயம்பு 5 வகையான ஆரண்ய சுயம்புகள் இருக்கிறது. அதை நம்ம அதுபடியாக பார்க்கலாம். இந்த ஆரண்ய சுயம்புகள் அடுத்து இந்த ஆரண்ய சுயம்புன்னு வந்துட்டாலே அதுபட்ட லிங்கம் இருக்கணும் நம்மகிட்ட. அந்த லிங்கங்கள்லாம் எந்தெந்த வடிவத்தில் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சுட்டா அதை பற்றி நம்ம எங்கே போனாலும் நமக்கு யாராவது சொல்லும்போது நம்ம கேட்பதற்கு வசதியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான லிங்கங்கள் இருக்கிறது. ஆஷலிங்கம், தெய்வீக லிங்கம், பானலிங்கம், மானசலிங்கம், சுயம்புலிங்கம் அப்படியே 5 வகையான லிங்கங்கள் இருக்கிறது. இதை நான் சொல்கிறேன் எப்படி போயிருந்தேன்னா, தவமுனி ஆஷலிங்கம் தன்னை அறியாது கவனமோ ஆத்திரம் கட்டடங்காதரை கெட்டு புவனம் அழித்து பவமது குவிப்பதால் யாவும் போனதே ரசிக்கிறேன் ஈசனே. நவமுனிகளெல்லாம் வழிபடுகின்ற லிங்கம் ஆஷ்டலிங்கம் பற்றி சொல்கிறோம். அடுத்தது தேவர்கள் வழிபடுகின்ற லிங்கம் தெய்வீக லிங்கம். அதனுடைய சக்தியை பாருங்க. தேவ தெய்வீக லிங்கம் தன்னை மதியா இருத்தல் போல குணபுதி வெளியிட மந்திவிட்டு மாறினும் மனமும் மாறவில்லை மண்டிவிட்டு வணங்க மகேசனை சேரவே. இது தேவர்கள் வழிபடுகின்ற லிங்கம். அடுத்தது பானலிங்கம். பானசுர பானலிங்கம் படைப்பு அசுரரே பாவங்கள் பற்பல பங்காய் புரிவேனே போன புத்தி விலகா கும்பிடு செய்யேன் பயனேதும் இல்லை பரமனை காப்பாயே. அடுத்தது மானசலிங்கம். மனிதன் மானசலிங்கம் மகிமை அறியா மடமை கூறையா மனம்போல் தெரிவதும் தன்னாலே சுயம்புலிங்க தயவு உணராது தரமது வீழ்ந்ததே சரணம். இப்படியாக இந்த லிங்கங்கள் பல வகைகள் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுட்டு இருந்தோம்னாக்கா அங்கே போய் வழிபடும் போது நம்ம குறைகளை சொல்லும்போது அந்தந்த தெய்வங்களுக்கு ஏற்ற மாதிரி யார் யார் எப்படி என்னென்ன நமக்கு ப்ராப்ளம் சொல்லுவாங்க இல்லையா, பிரச்சனை இருந்ததுன்னா வாழ்க்கையில் துன்பங்கள் இருந்தால் அதெல்லாம் துயர் களைவதற்காக நமக்கு சக்தி அளிக்கக்கூடிய லிங்கங்கள் இருக்காங்க. அங்கங்கே வழிபட்டு அதற்கேற்ற நடைமுறை செஞ்சால் நமக்கு சக்திகள் பெற்று நம்ம சிவனை அடையலாம். நல்ல வாழ்வும் இனிமையாக இருக்கும். வாழ்வில் துன்பம் இல்லாமல் போகும். அதுக்காக தான் நிச்சயம் துன்பத்தை தடுக்க முடியாது, வருகின்ற துன்பத்தை தடுக்க முடியாது என்றாலும் அதை எடுத்துக்கொள்ள நமக்கு சக்தி தேவை. அதற்காகத்தான் இங்கே சிவமை பாதியிலே சக்தி இல்லை சிவமலை செய்தல் சக்தி என்பதால் சக்தி நமக்கு தேவைப்படுவதற்காக தான் இறைவனை நாம் வேண்டி வணங்குகின்றோம். இந்த லிங்கங்களைப் போலவே நம்ம பேசுவது போலவே அடுத்தது பஞ்ச நந்தி என்று ஒன்று இருக்கிறது. இது கோயிலை பற்றி எல்லாம் தெரிஞ்சு கொள்கிற போது தான் நமக்கு ஒவ்வொன்றாக நமக்கு நல்லா புரியும். இல்லை பஞ்சநந்தி என்பது 5 வகையான நந்திகள். அது ஒவ்வொரு கோயிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நந்தி இருக்கும். பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். இல்லை அது வந்து வகை பார்த்தீங்கன்னா இந்திர நந்தின்னு ஒன்று இருக்குது, வேத நந்தின்னு இருக்குது, ஆன்ம நந்தின்னு இருக்குது, மால்விடை நந்தி இருக்குது, தர்ம நந்தின்னு இருக்குது. ஒவ்வொரு இடத்துல எங்கெங்க நந்தியை வச்சிருக்காங்களோ அந்த நந்திகளுக்கு அந்த மாதிரி பெயர்கள் இருக்கிறது. 5 வகையான நந்திகள் இருக்கிறது. அந்த நந்தியை நான் கூறினேன். இந்த நந்தி வடிவமாய் இறைவனை தாண்டி வந்தனரே பூலோகம் வளர்ந்தர மாக்கள் வந்தனம் புரிந்தோர் வாழ்வும் வளம் பெற நந்தியாயிருப்பார் கோயில் வெளியே. அதாவது கோயிலுக்கு வெளியே இருக்கிற நந்தி எங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நந்திகளை வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் இந்த நந்தின்னு பேர் இருக்கு. அடுத்தது பாருங்க. வேத நந்தி மாற்றத்தில் வந்தனர் பிரம்மன் வேண்டினார் பரமனிடம் வழிகளை படைப்பதற்கு வரங்களை பெற்றதும் வடித்தார் மனித இனம் வடிவம் அது கதையாய் வழிபட பிரகாரத்திலே. அது பார்த்தீங்கன்னா ஒரு பிரகாரம் வரும்போது பிரகாரத்தில் ஒரு நந்தி இருக்கும். அந்த நந்திக்கு பேர் வேத நந்தின்னு பேர். அது பிரம்மனுக்காக அவருடைய உயிரை படைப்பதாக வைத்ததுனால சக்தி அவருடைய சிவபெருமான் கொடுத்து வந்ததுனால அதுக்கு வேத நந்தின்னு பேர். அடுத்தது ஆன்மநந்தி. ஆன்மநந்தி நிலையிலே ஆன்மாக்கள் செய்தி கூற அண்டவன் கட்டளை அப்படியே அமர்ந்தாரே அருயர் நமக்கெல்லாம் அருளுடைய பிரதோஷத்தில் அவர்தான் நாயகனே. கொடிமரம் அருகிலே கொடிமரத்துக்கு எல்லா கோயிலும் இருக்கும். கொடிமரம் பக்கத்தில் எங்கேயாவது நந்தி இருந்தால் அதுக்கு பேர் ஆன்மநந்தின்னு பேர்.
அதெல்லாம் கொடிமரம் பக்கத்தில் அமைந்திருக்கிறது கோயிலுக்கு. அது நம்ம ஆத்மாவே நல்லபடியாக வழிபடுறதுக்காக அங்கே போய் வேண்டப்படுற சமயத்தில். அடுத்தது மால்விடை நந்தியாய் மகாவிஷ்ணு வடிவமே அமரோ கொடிமரம் மகாமண்டபம் இடையே தர்மநந்தி ஒழிகால உயிர்கள் சரணடைய தர்மமாயிருப்பது திருமேனி இழைத்திலே. பார்த்தீங்கன்னா எல்லாம் வல்ல சிவபெருமான் அருகில் இருக்கிற நந்திக்கு பேர் தர்மநந்தின்னு பேர். நம்ம கடைசிகள் நம்முடைய ஆன்மாக்கள்லாம் அங்கே போய் இறைவனை அடைவதற்காக அங்கே தர்மமாக இருக்கிறது, அந்த திருமணியின் பக்கத்தில் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொடிமரம் வந்து மகாமண்டபத்துக்கும் கொடிமரத்துக்கும் இடையே இருந்ததுன்னா அதுக்கு பேர் மால்விடை நந்தின்னு பேர். இந்த வகையாக மால்விடை நந்திகள்லாம் இருக்குது. ஒவ்வொரு நந்தியும் ஒவ்வொரு பிரதேசமாக வரும். அவர்களே நமக்கு எப்பெல்லாம் நமக்கு இடர்பாடுகளை துன்பங்கள் வருகிறதோ இல்லை வராமல் தடுப்பதற்காகவோ நமக்கு சக்தியை பெறுவதற்காகவே, இப்படி சிவமே பாதி என்றால் அந்த பாதி என்பது சக்தி, அந்த சக்தியை பெறுவதற்காக இந்த வழிமுறையெல்லாம் நடைபெறும் போது நாம் கொண்டாடும் போது நமக்கான சக்தி கிடைக்கிறது, நம்ம துன்பத்திலிருந்து விடுபடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நன்றி வழிபடும் போது பூஜைகள், இறைவனை பற்றி பூஜைகள் நடக்கிறது. அது என்னென்ன பூஜைகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பூஜை இருக்குது. இறைவனை பற்றி பண்ணும்போது எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம். காலையில் ஒரு பூஜை, மத்தியானம், சாயந்தரம், ராத்திரி, ரத்தச்சாமான கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வார்த்தைகள் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி சொன்ன பாருங்க. காலசந்தி ராமேஸ்வரம் கிணிலை என்று காலமதை கடத்தி கமமிது அலைகிறாய் காசநோய் குஷ்டபேனி கணத்தில் வருகை காலங்கடந்து அறியா கடைமுறை தோடிலே. எதுவும் நோய் நொடியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அந்த காலசந்தியை ராமேஸ்வரத்தில் பண்ணுறாங்க. அதைதான் அந்த தெரிஞ்சுக்கணும். உச்சிக்காலை திருவனைக்கா உணர்ந்து செய்வதில்லை, வெற்றிடும் பணிகள் மறந்தும் புரிவதில்லை, கொச்சை வார்த்தை பஞ்சமில்லா கூறுவாய் பேச்சிலி பித்தனே பரமசிவனை சரணடை. அதாவது நமக்கு எல்லாம் தெரியும், அதை தவிர்த்துட்டு நம்ம வேற எல்லாம் பேசக்கூடாது. சக்தியை பெறுவதற்காக, இறைவனை அடைவதற்காக நல்ல வார்த்தைகள் சொல்ல வேண்டும், குறையில்லாமல் சொல்ல வேண்டும். அதெல்லாம் இதை சொல்ல வருது. சாயங்கால பூஜை பண்ணுறது சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாயங்கால திருவாரூர் செய்யவில்லை பூசனை சாப்பாடு என்றாலே சைராயவர் பக்கம் சாத்தான் சுரூபம் சாயலம் பெருவீராய் சந்திருக்க யாரும் இல்லை சிவநாதனை அரவணை. இறைவனை வழிபட்டீங்கன்னா மற்ற இடத்துல நம்ம போது பூஜையை கலந்தது ஜீவனை சாந்தத்தில் நடக்கிற பூஜையை கலந்துருந்தீங்கன்னா நமக்கு நம்மளை அறியாமலே நமக்கு நம்முடைய துயரெல்லாம் கலையணுன்றது சக்தி வரும் வாழ்க்கைக்கு நடந்தால் இது சொல்ல வருது. அடுத்தபடியாக ராக்கால மதுரையில் நடக்கிறதுக்கு சிறப்பு வந்து ராக்கால பூஜைக்கு மதுரைக்கு தான் ரொம்ப சிறப்பானது. ராக்கால மதுரை இறைவனுக்கு அர்ச்சனை சேராதிருக்க சொதனை சொத்தனே அப்தஜாமம் சிதம்பரம் ஆராதனை அலட்சியம் வர்த்தகமும் வீணாகும் வாழ்வு லிங்கேசனே. ஆகவே நம்ம எப்பப்போ எந்தெந்த நேரத்தில் எல்லா பூஜை நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாழ்க்கையில் அந்த பூஜைகளை நம்ம தான் போய் செய்யணுங்கிறது, நம்ம அதை கலந்துக்கணுங்கிறதே நம்மளை அதில் தொடர்புபடுத்திக்கலாம். இல்லைன்னா அந்த நடக்கிற தொழில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சு கலந்துருந்தாலே நம்ம அறியாமே வந்தாலே நமக்கு வந்துடுவாங்க. எல்லாமே நம்மளோட சக்தியெல்லாம் நமக்கு அதை பற்றி இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயிலெல்லாம் இவ்வளோ பூஜை இதே எல்லாம் நம்ம எல்லாம் செஞ்சுட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிழமை நம்ம நமஸ்காரம் பண்ணணும். பார்த்தீங்கன்னாக்கா வணங்குவோம், இறைவனை நம்ம வணங்குறது. வணங்குறது பார்த்தீங்கன்னா அந்த நமஸ்காரம் பார்த்தீங்கன்னா எப்படி வணங்குறது, இறைவனை வணங்குறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இருக்கிறது. எப்படி நமஸ்காரம் பண்ணுறது அப்படின்றது நம்மகிட்ட இருக்கிறதுல அதையும் அதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு இருக்குது, அதையும் பார்க்கலாம். அதாவது நம்ம எப்படிலாம் வணங்கணும், இறைவனை வந்து 4 முறையில் வணங்குறோம். அந்த வணங்குறதை பற்றி எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 இருக்குது. பஞ்சாங்க நமஸ்காரம்னு ஒரு நமஸ்காரம் இருக்குது, ஏகாந்த நமஸ்காரம்னு ஒன்று இருக்குது, திரியங்க நமஸ்காரம்னு ஒன்று இருக்குது, சாஷ்டாங்க நமஸ்காரம்னு ஒன்று இருக்குது, அஷ்ட நமஸ்காரம் இருக்குது. இறைவனை வணங்குதல், நமஸ்காரம் வணங்குறது. இப்போ இப்படிலாம் வணங்கலான்றதை பற்றி தான் அந்த வார்த்தையை சொல்லி வச்சிருக்காங்க. அதுதான் வணங்குறதுன்னு பேர். இப்போ பார்த்தீங்கன்னா கைகள் 2 கருத்தாய் பூமியில் முழங்கால் முட்டிகள் முட்டும் மண்ணில் தலைதான் நீளத்தில் பணிந்து தோடும் பஞ்சாங்க நமஸ்காரம் அணிவது சிவமே. இது எப்படி நமஸ்காரம் பண்ணுறதை பற்றியா சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏகாந்த நமஸ்காரம். தலை நிமிர பார்வை தயாளன் கோபூரம் தலைக்கணம் தவிர்க்க தாழ்வு கொள்ள தலையாய கடமை தன்னடக்கம் காட்ட ஏகாந்த நமஸ்காரம் எப்பாய் சிவனே. குவித்து தலைமேல் கும்பிட கைகள் குன்றா செல்வம் குவிவது எங்கே பணிந்து நடப்பதால் பலமது கூடும் திரியங்க நமஸ்காரம் சிவமே.
கைகள் கால்கள் நெஞ்சம் நீளத்தில் சாசாங்க நமஸ்காரம் சரியே சிவமே தலை கைகால்கள் மார்பு செவியும் அஷ்ட நமஸ்காரம் அருளும் சிவமே. இவ்வழியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த நமஸ்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 5 வகையான நமஸ்காரம், சிறப்பான நமஸ்காரங்கள் நம்ம அறியாமல் சில நம்ம செஞ்சுருக்கோம். இந்த வணங்குறது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம யாரையாவது வணங்கணும்னா குருவை வணங்கணும்னா இப்படி முகத்து நேரம் வணங்கணும், தெய்வங்களை வணங்கினா தலைக்கு மேலே கைக்குப்பியை வணங்கணும், அதாவது பெரியவர்கள் வணங்கினா நம்ம மார்புக்கு நேரம் வணங்கணும். சில வணக்கங்களும் இருக்குது. அதை நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்த கடைபிடிச்சிட்டு வரணும். நம்ம அறியாமே சில நமஸ்காரம்லாம் வணக்கம் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கும். அதில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பஞ்சாட்சரம்னு ஒன்று இருக்குது. அதில் பஞ்சாட்சரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த நமச்சிவாயத்தை பற்றி தான் நம்மளுக்கு சொல்கிறது. அதில் இந்த நமச்சிவாயத்தை பார்த்தீங்கன்னா 2-3 தடவையாக சொல்லுவாங்க, இல்லை 5 தடவையாக மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. அதில் பஞ்சாட்சரை பற்றி நம்ம பார்க்கணும். இது 5 வகையான பஞ்சாட்சரம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சிவைய நம அப்படின்னு சொல்லலாம். நமச்சிவாயத்தை சிவைய நமன்னு சொல்லலாம், மசி பயனன்னு சொல்லலாம், நம சிவையன்னு சொல்லலாம், என மசிவன் சொல்லலாம். இது 5 வகையாக இருக்குது. இதை பற்றின ஒரு சிறப்பு என்னென்னா ஒவ்வொருத்தரும் பார்க்க மாட்டாங்க. சிவையனமய என்று சிந்தையில் வாராமல் சிரித்து மகிழ்ந்து சிறனித்து வாழ்ந்து சிற்றின்ப வாழ்வு சிறப்பென பேசிய சிறுபுத்தியமையே சிறாக்கிழையும் சிவமே மசிவயன மந்திர மகிமை வராது மனம் போகின்ற மக்கமது சென்று மடமை வினைகள் மலைமோல் குவித்து மனப்பித்து ஆகினேன் காப்பாயே. நமசிவைய நாளும் நாவினில் தராமல் நட்டு வைத்த கல்லாய் நாளும் பழுது நன்மேலும் கூறியா நானே உழுவுகிறேன் நல்லறிவு தருவாய் நிலகண்டாய் எமக்கே என மசிவ கூறலாம் யாவரும் கூடியே யாசிக்க தேவையோ யாரும் பெறவில்லை வயநம சிவார்த்தை வாயார உரைப்பதால் வருகின்ற துன்பம் அது வாடியே விலகிடுமே. எதற்காக சொல்ல வரோம்னா நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை எல்லாம் அதிலிருந்து நம்ம விலகுவதற்காக தான் இதை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் நடனம் இருக்குது. இருப்பதே சிறந்தது நடனம், அவருடைய நடனம். இந்த நடனம் என்ன நடனம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமானுடைய நடனம். இதுலேருந்து சிறப்பு ஆனந்த தாண்டவம் இருக்குது, அஜபாவையும் ஒன்று இருக்குது, சுந்தர நடனம்னு ஒன்று இருக்குது, ஊர்த்துவ நடனம், பிரம்ம நடனம். 5 வகையான சிறப்பான நிறைய நடனங்கள் இருக்குது. அது நான் சிறப்பானதை மட்டும்தான் பார்க்கணும். போக இந்த நடனம் பாருங்கள். ஆனந்த தாண்டவம் ஆடுவார்க்கில்லை ஆனந்தம் தான் காண ஆனந்தம் இல்லை ஆனந்தம் தரிசனம் ஆணவம் அழியும் ஆணவன் போலே ஆயில் உள்ளவரை திருவாரூர் நடனம் திகட்டாத அஜபாவே திருக்கடை காப்பு தெரியும் மனமது திருக்கம் திருத்தி தருவானே வாழ்க்கை திருத்தொண்டராகும் திருநாள் நாளுமே மதுரையில் ஆடுவது சுந்தர நடனம் சுதுவாது அழியும் சொக்கன் அவையும் சாதுவாயாக்கிடும் சகலர் மதித்திடுவார் தீதும் அன்றாது அவிநாசி ஆடும் ஆட்டம் ஊர்த்தவம் அதிகம் போலே அன்பர் வாழும் பிரம்ம நடனம் புரிவது பூண்டியும் பரதம் தருமே பரமனவன் அருளும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய நடனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானதெல்லாம் இருக்கு. இந்த நடனத்தில் நம்ம முக்கியமாக கலை அதை நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஒவ்வொரு தெரியும் நமக்காக தான் ஒவ்வொரு காரணத்துக்காக இந்த நடனங்கள்லாம் புரிஞ்சிருக்காரு. அதை நான் இந்த வயசுக்கு தான் பார்ப்போம். அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதோஷம், நான் சொன்ன 10வது பிரதோஷம் 10வது வந்திருக்கு. நடனத்துக்கு அப்புறம் பிரதோஷம். இந்த பிரதோஷத்தில் இதில் பார்த்தீங்கன்னா இறுதி உடைஞ்சி இருக்கு.
நித்திய பிரதோஷம்னு ஒன்று இருக்குது, பட்ச பிரதோஷம் இருக்குது, மாத பிரதோஷம், சோம பிரதோஷம், சனி பிரதோஷம்னு இருக்குது. 5 வகை சிறப்பான பிரதோஷங்கள் இருக்குது. இந்த பிரதோஷங்களை பற்றி நம்ம சிறப்பான பார்ப்போம். நித்திய பிரதோஷம் நடத்திட அனுதினம் சத்திய வாழும் சுமக்கம் பெறாது பத்திய உணவும் பாங்காக உடலும் வைத்தியம் நாடாது வையக வாழ்விலே பட்ச பிரதோஷம் பயனது பெரிதாம் விஷமது முறிந்திடும் பங்காய் செய்திட தோஷம் விலகிடும் தோற்றம் கொழிந்திடும் விஷமது தெரிந்திடும் வளர்வரை திரையோதசிலே மாதம் பிரதோஷம் மக்கள் நலமடைய பேதம் விலகிடும் பண்பும் மலர்ந்திடும் நாதம் ஒழித்திட நற்பூசை செய்வோர்க்கு தீரும் வாரா திரையோசிலே சோம பிரதோஷம் சோமவாரம் நன்னாளாம் சமபேதம் புதுமை சனிக்கிழமையிலே சனி பிரதோஷம் சனிக்கிழமை அந்தியில் தந்தியா தாண்டவம் சிறப்பது சாயங்காலமே. இப்படியாக இந்த பிரதோஷங்கள் நமக்கு இருக்கிறது. அந்த மாதிரி எப்பவும் வாழ்க்கை நாம் ஏற்கனவே நான் முதல்ல சொன்ன மாதிரி சிவமே பாதின்ற இதில் பார்த்தீங்கன்னாக்கா திரும்பி மீண்டும் சொல்ல இந்த ருத்ரத்தில் அழகாக ஸ்ரீருத்ரத்தை நம்ம சிவநேஸ்வரருடைய நிறுவனர் ஒரு புத்தகம் கொடுக்குறாரு. அந்த ருத்ரம் புஸ்தகத்தை அதனுடைய தமிழ் வடிவத்தில் அதனுடைய வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கு, அதில் என்னென்ன விளக்கம் இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் 2 லைன் இருந்ததுனால ஸ்ரீருத்ரம் இந்த மொழியில தமிழில் எழுதியிருக்காரு. அந்த ஸ்ரீருத்ரம் புஸ்தகத்தை படித்தீங்கன்னா எல்லாம் அல்ல சிவபெருமான நம்ம இந்த சோமவர சக்தியெல்லாம் பெருத்துருவோம். அதே மாதிரி அது சக்தியை கொடுக்கும். அந்த ருத்ரம் புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தெரியும் உங்களுக்கு. தமிழில் தமிழில் அதுக்கான விளக்கமும் அதே நடையில் இருக்கும் எந்த பக்கமும். அப்போ நமக்கு அதனுடைய அர்த்தம் புரியும். அர்த்தம் புரிஞ்சா நம்ம சந்தோஷமாக நமக்கு வேண்டிய சக்தியை பெற்று இறைவனை துன்பம் எல்லாம் விளக்கலாம். இதை பற்றியும் சொல்லலாம். திருப்பி மீண்டும் முதல்ல திருப்பி சொல்கிறேன். அந்த ருத்ரத்தில் எனக்கு படித்த ஒரு வார்த்தை மது வச்சையாமை மது வதிச்சையாமை. அந்த லைன் மது வச்சையாமை மது வதிச்சையாமை. அப்படி என்றால் குறைகள் பேசுவதை தவிர்க்க வேண்டும். அதாவது ஓகே நம்ம குறைகள் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இறைவனோட சனிகளை எங்கேயுமே வெளியில் வாழ்க்கையில் பேசாதீங்க. அப்படி பேசினா மட்டும் இருந்தால் போதாது, நல்ல வார்த்தைகளே சொல்லணும், நல்ல பேசணும், கண்டிப்பாக பேசியே ஆகணுன்றதெல்லாம் அதில் சொல்லியிருக்காங்க. மது வச்சையாமை மது வதிச்சையாமை. அப்படின்னா குறைகள் பேசாமல் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் பெருமை கிடையாது வாழ்க்கையில். மற்றவங்களை குறைஞ்சது மட்டும் பெருமை. அது இருக்கிற இனிமேல் பிரச்சனையிலேருந்து சொல்லக்கூடாது. நல்லதும் பேசணும். அது அதோட முக்கியமான சமாச்சாரம். நல்லதும் பேசணும் தான் சொல்லியிருக்காரு. அப்போ தான் நம்முடைய எல்லாம் உள்ள சக்தியை இறைவனை நம்ம எப்பொழுதும் கூட இறைவனை தொழுது நம்ம அதெல்லாம் பார்க்க முடியும். அதுபடியாக தான் நம்ம வாரம் இந்த சோமவரங்கள் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு ஏன் நம்ம இந்த திங்கட்கிழமையில வந்து பண்ணுறோம், இந்த மாதத்தில் மட்டும் நம்ம சிறப்பாக பண்ணுறோம்னா அது எல்லாம் தெரிஞ்சது தான். திருப்பியும் ஒரு நினைவூட்டுக்குள்ள அப்பப்போ நினைவூட்டுனா நமக்கு நல்லது நடக்கும் வாழ்க்கையில் எப்பவுமே எல்லாருக்கும். சந்திர பகவானுக்கு உடல்நிலை சரியில்லாத போது அவர் தெரிந்த ஒரு பிரச்சனையே நம்ம எல்லாம் சிவபெருமான நம்ம வந்து அணுகி அவரை தொழுது இந்த நல்ல நாளில் தான் அவருக்கு நல்லது கிடைச்சதுனால அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்ச ஒரே காரணத்தினால அதனால அப்போ அவருக்கு கிடைச்சது நமக்கு உதாரணம் ஒருத்தர் செஞ்சாங்க நல்லது செய்யறாங்கன்னா நம்ம திருப்பி அதை பார்த்து நம்மளும் கற்றுக்கலாம். எல்லாம் நமக்கு பிறக்கும்போது வரதில்லை. அதனால சிவன் பெருமான் நமக்கு வழி காமிச்சிருக்காரு. எதாவது எப்படி செய்யணுன்றத அந்த வழியை நம்ம பின்பற்றி எல்லாம் சிவபெருமான் அழைக்க நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் நமக்கு ஏதாவது தோஷம் வந்து ஏதாவது இருக்குன்னா சிவபெருமான வந்து அவரை வணங்கி இது ரொம்ப சிறப்பானது. நம்ம எப்பவும் தான் வர சிவனுக்கு இருந்தாலும் இந்த மாதிரி இந்த திங்கட்கிழமை இந்த மாதத்தில் நம்ம வணங்கும் போது நமக்கான பிரச்சனையும் நமக்கு வேண்டிய பிரச்சனையை சொன்னாலே போதும். அவருக்கு பகவான் என்ற வேண்டியது நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும்ன்ற உறுதி இருக்கிறது தான் அவர் உதாரணமாக சொல்லியிருக்காங்க. இந்த பிரதோஷத்தில் இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து பண்ணுறது வந்து மிக சிறப்பான வாய்ந்தது என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எல்லாருடைய சிவனையை போட்டு எல்லாவற்றுக்கும் இறைவா போட்டி தென்னாடைய சிவனை போட்டு எல்லாருக்கும் நிறைவா போட்டி அழக சங்கரா ஜெய சங்கரா இது யாவும் சிவனை சிவமாவையாம் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். நமச்சிவாய. இன்று உங்களிடையே பேசிய பிரபாகரன் அவர்கள் மிக சிறப்பாக கவிதை வடிவிலும் கருத்து வடிவிலும் அழகாக பேசினார். அப்படி பேசிய அந்த பொருள் எது என்று நாம் நோக்குந்தால் அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம். சிவமே பாதி. அர்த்தம் என்றால் பாதி, நாரி என்றால் பெண்கள். அது அர்த்த நாரி என்றால் பாதி பெண்களுக்கான ஒரு பகுதியை கொடுத்த பரமசிவன் என்பதுதான் அதன் பொருளாக அமைகிறது.
இந்த அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் எத்தனையோ இடத்தில் நம்ம கண்டிருப்போம், பார்த்திருப்போம். ஏன் இந்த நங்கநல்லூர்ல கூட அர்த்தநாரீஸ்வரருக்கான ஆலயம் இருக்கிறது. ஆனால் முக்கியமான 2 இடங்கள் அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருச்செங்கோடு மலை மேலே, சிவந்த அந்த மலை மேலே இருக்கின்ற அர்த்தநாரீஸ்வரரை நீங்கள் சென்று பார்த்தீர்களானால் அது மிகவும் சிறப்பான ஒரு ஆலயம். அந்த இடத்துல பாருங்கள், ஐயனுடைய காலடியிலிருந்து ஊற்று கிளம்பி தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். இதை எல்லாருக்கும் தெரியுமான்னா நீங்கள் கேட்கணும், ஐயா இங்க தண்ணி வருதான்னு ஈஸ்வரன்கிட்ட அப்படின்னு கேட்டாதான் அவர் உங்களுக்கு காமிப்பார். அந்த மலை ஏறுவதற்கு சரியான படிகளும் இருக்கிறது, வழிகளும் இருக்கிறது. மேல் வரை செல்லுவதற்கு நம்மளுடைய உந்திகள், கார், அது இதெல்லாம் போறதுக்கும் வழிகள் இருக்கிறது. அங்கே போய் பார்க்கலாம். அடுத்ததா, இன்றைக்கு எல்லோர் மனங்களிலும் 2 கலந்துவிட்ட திருவண்ணாமலை. நீங்க திருவண்ணாமலைக்கு போனீங்களானாலே அந்த அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் தான். நீங்க என்னடா இது எதையோ இந்த இடத்துல சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அண்ணாமலை தீபம் வருகிறது. அந்த அண்ணாமலை தீபத்தின் போது சரியாக 6 மணிக்கு அந்த ஜோதி ஏற்றப்படும். அப்பொழுது அன்னையும் ஐயனும் 2 பேருமாக அந்த இடத்திலே வர அந்த ஜோதியை காணுவார்கள். இதற்காக கூடுகின்ற கூட்டம் இருக்கிறது, நமக்கு சொல்ல இயலாது. அந்த அளவுக்கு திருவண்ணாமலை பெரிய மகத்துவமானது. இதற்கு சின்ன கதை கூட உண்டு. அது என்னன்னா, இந்த பிரிங்கி முனிவர் இங்க இருக்க செந்தாமஸ் மோகனில் கூட அந்த பிரிங்கி முனிவர் தான். பிரிங்கி முனிவர் போய் பரங்கி மலையாகி போச்சியது. இப்போ பரங்கியர்கள் வந்து அதை பரங்கி மலை என்று தனக்கு சொந்தமாக ஆக்கி கொண்டு விட்டார்கள். ஆனால் அது பிரிங்கி மலை தான். பிறங்கி வாழ்ந்த இந்த இடம் அவர் மண்டாக எடுத்து திருவண்ணாமலை சென்று ஐயனை வணங்கி விட்டு வருவது வழக்கம். அப்படி வணங்கி வரும்போது அம்மை பக்கத்திலேயே இருந்ததால் இவர் என்ன செய்கிறார், அந்த அம்மையை ஒதுக்கிவிட்டு, ஏன்னா சிவபக்தர்கள் நீங்க சைவத்தில் பார்த்தீங்கன்னா வீர சைவர்கள் இருப்பாங்க. சாதாரணமாக சைவர்கள் என்றால் எல்லோரும் பொதுவாக அனைவரையும் அரவணைத்து செல்லுகின்ற ஒரு பாங்குதான் அங்கே நிகழும். ஆனால் வீர சைவர்களை பார்த்தீங்கன்னா சிவனை தவிர வேற யாரையுமே வணங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த வீர சைவர்களைப் போலவே இந்த பிரிங்கி மகரிஷியானவர் வண்டியாக எழுந்து அந்த இடத்திலே சிவபெருமானை மட்டும் சுற்றி சுற்றி வருவதை கண்ட பார்வதி தேவியாருக்கு கோபம் வருகிறது. என்னை இப்படியே செய்து விட்டீர்களே என்று சொல்ல, இல்லை உனக்கு அதெல்லாம் சரியில்லை அப்படின்ற பிரிங்கி மணிவருக்கு ஈசன் சொல்லி, உன்னுடைய உருவத்தை என்னுடைய பாதியாக கொடுத்து விடுகிறேன். இப்பொழுது 2 பேரும் கலந்து இருப்பதால் அவர் எப்படி சுற்றுவார்? உன்னை விட்டு என்னை சுற்ற முடியாது, என்னை விட்டு விட்டு உன்னையும் சுற்ற முடியாது. 2 பேரையும் சேர்ந்துதான் சுற்ற வேண்டும் என்கின்ற தத்துவத்தை உள்ளடக்கிய திருவண்ணாமலையை கண்டிப்பாக நாம், அதனால்தான் நாமளும் போய் அந்த திருவண்ணாமலையில வலம் வரோம். ஏன் வலம் வரோம்னா இந்த பிரிங்கி மகரிஷி பண்ணதான். அவரு சுற்றினாரு, இப்ப நாம 2 பேரையும் சேர்த்து சுத்துறோம். இப்படி சுற்றும் போது தனியாக ஒரு சிலர் இருப்பாங்க, நான் ஈசனை பார்க்க வேண்டும் என்று. அதற்காக இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், வாயுலிங்கம், யமலிங்கம், குரு குபேரலிங்கம், ஈசானியலிங்கம், லிங்கம் 8 வகையான லிங்கங்களையும் உள்ளடக்கியதுதான் அந்த திருவண்ணாமலை. இப்படி இந்த திருவண்ணாமலையை தரிசிக்கக்கூடிய ஒரு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் முன்னோர்கள் பௌர்ணமியிலே பூரண நிலவு என்று நிலவுகிறதோ, அது கூட ஏன் பூரண நிலவு வச்சாங்க? சாதாரண நாளில் போகக்கூடாதா? போகலாம். எப்ப வணங்கினாலும் ஈஸ்வரை வணங்குவதற்கு நேரம் காலம் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த பூரண நிலவு என்று சொல்லுவது ஏன் என்றால், தன்னுடைய உடலை அழிக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய திருப்பாதங்களை அணுகி அவர் அதை எடுத்து தன்னுடைய தலையிலே சூட்டிக் கொண்டதால் அது ஒவ்வொரு பிறையாக வளர்ந்து பௌர்ணமி வரை எட்டுகிறது. அப்படி பௌர்ணமி எட்டுகின்ற அந்த நாளிலே அவரை வலம் வந்தால் நல்லது என்று அதற்கான ஒரு தத்துவமும் இருக்கிறது. ஆக
பௌர்ணமி என்பது ஞான தினம். சாதாரணமாக யார் வேணா எப்படி வேணா இருக்கலாம். ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தினம் பௌர்ணமி தான். இந்த சன்னியாசிகள் முனிவர்கள் இவங்கெல்லாம் தவம் செய்யணும்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நாள் பௌர்ணமி தான். அந்த பௌர்ணமியை தேர்ந்தெடுத்து கிரிவலம் வந்தால் உங்களுக்கு கிட்டாத பெரிய செல்வம் கூட உங்களுக்கு எண்ணுகின்ற வகையிலே அமையும் என்பதாக பெரியவர்கள் வகுத்திருக்கிறார்கள். ஆக தனியா போனாலும் சிவனை சுற்றலாம், இதையும் போகலாம். அன்றைக்கு ஒரு சிறப்பு, அவ்வளோதான். எல்லாரும் இருக்கோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம். மாப்பிள்ளைன்னு பார்த்தோம்னா அவரை ஒரு தனியாக ஒரு நாள் பார்க்கும்போது ஆனந்தமாக இருக்கு. அதையே மறுநாள் பார்த்தா ஏன்டா இங்கேண்டா இருக்க அப்படி இப்படின்லாம் பேசுவோம். ஆனால் அந்த இடத்துல மருமகனாக பார்த்தோ மாப்பிள்ளையாக பார்த்தோ செய்யும் போது இருக்கக்கூடிய அந்த கௌரவம் எல்லா நேரத்திலும் கிடைக்காது. அதுபோல்தான் பௌர்ணமி தினத்திலே நாம் வலம் வரக்கூடிய அந்த சக்தி மிக்க ஒரு நாள் எல்லோருக்குமே ஒரு சாத்தியமானதுதான். இல்லை என்று யாருமே சொல்ல மாட்டார்கள். அதற்கான நேரமும் குறித்து இருக்கிறார்கள். இதை ஏன் சோமவாரத்தில் சொல்ல வேண்டும்? சோமனுக்கு தான் இதற்கு காரணம். பௌர்ணமி என்பதே சோமம். சோமனுடைய நாள் திங்கட்கிழமை. இது நான் ஏற்கனவே கடந்த நிலையிலும் சொல்லியிருக்கிறேன். சனிக்கிழமையானது அரக்கர்களும் தேவர்களும் ஒன்றாக கடைந்தெடுத்த அந்த அமுதத்திலே விஷம் கலக்க அதை சுந்தரர் கொண்டு ஐயனுக்கு கொடுக்க அதை வாங்கி அருகியிருந்தால் இவர் படுத்துக் கொள்கிறார். மயக்கத்தால் படுத்துக் கொள்கிறார் பார்வதியின் மடியிலே. அப்படி படுத்துக் கொண்டவர் என்றைக்கு? சனிக்கிழமை. ஆக அந்த சனிக்கிழமை அமைகின்ற அந்த பிரதோஷ நாள் தான் சிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம். அடுத்ததாக இந்த 2 நாள் பொறுத்துதான் அவர் விழிக்கிறார், கண் விழிக்கிற தினம்தான் திங்கட்கிழமை. அப்படி திங்கட்கிழமை கண் விழிக்கக்கூடிய அந்த நேரம் சோமவாரம். இந்த சோமவார பிரதோஷ நாள் என்பது ரொம்ப விசேஷம். அது கடந்த திங்கட்கிழமை நாம் அதை பார்த்தோம். இந்த இடத்துல அனுபவித்து எம்பெருமானை எல்லோரும் வணங்கினோம். இப்படி ஒவ்வொருவருக்கும் புரியும் வகையிலே தெளிவாக நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்றைய அர்த்தநாரீஸ்வரர் ஏன் அந்த அர்த்தநாரீஸ்வரருக்கு 2வது சிவன்னா உயிர், சிவபெருமான்றது உயிர், அன்னை சக்தி உடல். ஆக உயிரும் உடலும் கலந்த ஒரு நிலைதான் அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம். இந்த உயிரும் உடலும் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய எம்பிரானை எல்லோரும் துதிக்க வேண்டும் என்பதற்காகவே இங்கு இந்த தலைப்பெற்று சொற்பொழிவாற்றி உங்களிடம் அதை சேர்ப்பிக்க முன்வந்திருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த பிரபாகரன் அவர்களுக்கு இப்பொழுது ஸ்ரீ புத்திரன் அவர்கள் பொன்னாடை போற்றி அவரை கௌரவிப்பார்கள். இந்த அளவிலே இன்றைய சொற்பொழிவு நிகழ்ச்சி முடிவடைந்தாலும் அடுத்த சோமவாரத்து சொற்பொழிவாக சொற்சுடர் மாமணி ஆனந்தி ஸ்ரீராமன் அவர்கள் சிவமே நீதி ஏன்னா நம்ம 2 பார்த்தோம். சிவமே ஜோதி என்பது பார்த்தோம், சிவமே பாதி என்பதை இன்று பார்த்தோம். அடுத்த சோமவாரத்திலே சிவமே நீதி என்ற தத்துவத்தையும், அதற்கு அடுத்த வாரம் சிவமே ஆதி என்பது பற்றியும், அடுத்த 5வது சோமவாரத்திலே சிவமே கதி. நம்ம எது பேசினாலும் அவர்கிட்ட போய் தான் முடிக்கணும். சிவன் தான் நம்மளுக்கு கதி. சிவமே யாவும் யாவும் சிவமே என்கின்ற அந்த ஒரு தத்துவத்தை உள்ளடக்கிய சிவநேய பேரவையின் சொற்பொழிவு இத்துடன் முடிவாகிறது. வான்முகில் வளாது பெய்க
மணிவளம் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறையில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை கரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். finishing